வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நார்மல் டே. விடிய காலைல ஒரு 10 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு எப்பயும் குடிக்கிற ஒரு நெல்லிக்காய் கருவேப்பிலை சாட்டை போட்டு குடிச்சிட்டேன். இதுல வந்து டர்மரிக்லாம் போட்டிருக்கனால உங்க ஸ்டொமக்ல க்ளீன் பண்ணி விட்டுரும். அப்புறம் உங்க ஹேர் க்ரோத்தையும் பூஸ்ட் பண்ணும். அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் 2 முட்டை தோசை அமுக்கிட்டு 2 3 ஆஃப் பாயில முழுங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்புறம் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். எப்பயும் போல நம்ம அர்னால்டு வந்துட்டான் பிக்கப் பண்றதுக்கு. இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஷோல்டர் டே தான். அப்புறம் புதுசா இன்னைக்கு சீபமோட ஷோல்டர் ஒர்க் அவுட் ட்ரை பண்ண பம்ப் சூப்பரா இருந்துச்சு கைஸ். அப்புறம் அர்னால்டுக்கு ஏதோ வாழ்க்கை பிரச்சனைன்னு என்னை வீட்டில் ஒட்டி கிளம்பிட்டான். அப்புறம் வண்டியை எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீனுக்காக சிக்கனை வாங்கிட்டு அப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை அப்படியே வாங்க போயிட்டேன். அப்புறம் அங்க பார்த்தா எனக்கு பிடிச்ச பைனாப்பிள் இருந்துச்சு. சரி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல இருக்கிற அங்கிள் கிட்ட பழத்தை எப்படி வாங்குறதுன்னு கேட்டா, நல்லா மோந்து பார்த்து வாங்கப்பா அப்படின்னாரு. நானும் மோந்து பாக்குறேன், என் மூக்கு மேல ஏதோ பிரச்சனை போல. அதுக்கப்புறம் இன்னொரு அங்கிளை கூப்பிட்டு, அங்கிள் எப்படி வாங்குதுன்னு கேட்டா, இது எடுத்துக்கோப்பா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாரு. அப்புறம் வர வழியில ஹைட்ரேஷனுக்காக இளநியா வாங்கி குடிச்சிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து சப்பாத்தி சிக்கனையும் போஸ்ட் ஒர்க் அவுட்டை சாப்பிட்டு சூறையா ஒரு தூக்கத்தை போட்டேன். ஏஞ்சி பார்த்தா நைட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டு ஒரு வாக்க போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் கைஸ். பபாய்.